This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. சிறு குறு விவசாயிகளுக்கும் புதியதாக மின்மோட்டார் பம்ப்செட் வாங்குவதற்கு மானிய உதவியை தமிழக அரசு வழங்கி வரும் நிலையில் கோவை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு கைபேசி மூலம் பம்ப் செட்டுகளை இயக்கும் கருவி வாங்குவதற்கு மானியம் வழங்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் அரசு சார்பில் வெளியாகியுள்ளது. தமிழக விவசாயிகளை பொறுத்தவரை குறைந்த மின்மோட்டார் பம்பு செட்டுகளை தொடர்ந்து பயன்படுத்துகிறார்கள். இதனால் அவர்களுக்கு மின் நுகர்வு அதிகமாகிறது. அத்துடன் பயிருக்கு நீர் பாய்ச்சும் நேரமும் மிச்சமாகி மின்மாற்றியை அதிக சுமை ஏற்பட்டு சேதமடைந்து வருகிறது. இதுபோன்ற சிக்கல்களை தீர்க்கவே புதிய கிணறுகளை உருவாக்கும் விவசாயிகளுக்கும் திறன் குறைந்த பழைய மின் மோட்டார் பம்பு செட்டுகளை மாற்ற விரும்பும் சிறு குறு விவசாயிகளுக்கும் புதியதாக மின்மோட்டார் வாங்க பம்பு செட் வாங்குவதற்கு மானிய உதவியை தமிழக அரசு வழங்கி வருகிறது. இந்த மானிய திட்டத்தில் பழைய பம்பு செட்டை மாற்றி புதிய மின்மோட்டார் பம்பு செட்டை நிறுவிக்கொள்ளலாம். அந்த வகையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கிணற்றுக்கு புதிய மின்மோட்டார் பம்பு செட் வாங்குவதற்கும் 5 ஏக்கர் நிலம் வரை வைத்திருக்கும் சிறு குறு விவசாயிகளுக்கு இத்திட்டத்தில் மானியம் வழங்கப்படுகிறது. அதாவது மொத்த தொகையில் 50% அல்லது 15,000 இவற்றில் எது குறைவோ அந்த தொகையை பின்பற்றியே மானியமாக வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினரைச் சேர்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. காரணம், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பைச் சேர்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு 1000 எண்கள் பம்பு செட்டுகள் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் பலன் பெற வேண்டுமானால் விவசாயிகள் தங்களது ஆதார் அட்டை, சிறு குறு விவசாயிக்கான சான்றிதழ், ஃபோட்டோ, வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம், ஆதிதிராவிடர் பழங்குடியினர் வகுப்பைச் சேர்ந்தவராக இருப்பின் ஜாதி சான்றிதழ், சிட்டா, கிணறு விவரத்துடன் கூடிய அடங்கல், மின் இணைப்பு சான்றிதழ், புதிய மின்மோட்டார் வாங்குவதற்கான உத்தேச விலைப்பட்டியல், விலைப்புள்ளி ஆகியவற்றை ஆவணங்களாக இணைக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழலில் கோவை மாவட்டத்தில் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. இது குறித்து மாவட்ட கலெக்டர் கிராந்திகுமார் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், விவசாயிகள் இரவு மற்றும் மழைக்காலங்களில் வயல்வெளிகளில் உள்ள பம்பு செட்டுகளை இயக்க செல்கிறார்கள். அவ்வாறு செல்லும் பொழுது பாம்பு உள்ளிட்ட விஷஜந்துக்களால் பிரச்சனை ஏற்படுகிறது. இதை தவிர்க்கும் வகையில் பம்பு செட்டுகளை வீட்டிலிருந்தபடியே இயக்கும் விதமாக கோவை மாவட்டத்தில் வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் கைபேசி மூலம் பம்பு செட்டுகளை இயக்கும் கருவிக்கு மானியம் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் விவசாய நிலங்களில் உள்ள கிணறுகளில் அமைக்கப்பட்டுள்ள பம்பு செட்டுகளை தொலைவில் இருந்தே கைபேசி மூலம் இயக்கிடவும் நிறுத்திடவும் முடியும். இதற்காக ஆதிதிராவிடர் பழங்குடியினர் சிறு குறு மற்றும் பெண் விவசாயிகளுக்கு மொத்த செலவில் 50% அல்லது அதிகபட்சமாக 7,000 மானியம் வழங்கப்படுகிறது. மற்ற விவசாயிகளுக்கு மொத்த செலவில் 40% அல்லது அதிகபட்சமாக 5,000 வழங்கப்படும். எனவே விருப்பமுள்ள விவசாயிகள் வேளாண் பொறியியல் துறையின் கோவை, பொள்ளாச்சி அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி உறவுகளே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். நன்றி, வணக்கம்.